ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாசினி பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அன்பான சகோதரிகளே, 2026 வரப்போகுது. இது காலண்டரில் ஒரு தேதி மாற்றம் மட்டும் இல்லை. இது நம்ம வாழ்க்கையில திறக்கப் போற ஒரு புதிய வாசல். ஆனா ஒரு கேள்வி கேட்கணும். 2026க்கு நீங்க உண்மையிலேயே நுழைய தயாரா? பழைய பயத்தோட, பழைய சோம்பலோட, என்னால முடியாதுன்னு சொல்லும் அந்த மனசோட, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு உங்களை நீங்க மறந்த வாழ்க்கையோட, இந்த எல்லாத்தோட 2026க்கு நுழையாதீங்க. Don't enter 2026 like the same woman you were before. இன்று இந்த 20 நிமிடம் உங்க வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கணும். உங்க உள்ள இருக்கிற அந்த சக்தியை எழுப்பணும். பெண் தியாகம் மட்டுமல்ல, சின்ன வயசிலிருந்து நமக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்க? நல்ல பெண் அமைதியா இருக்கணும், எல்லாருக்காகவும் தியாகம் செய்யணும், கனவுகளை ஒதுக்கணும். ஆனா கேளுங்க, பெண் என்றால் தியாகம் மட்டும் இல்லை. பெண் என்றால் முடிவு எடுக்கிற தைரியம், தன்னை நேசிக்கிற புத்தி. இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லும் உரிமை. நீங்க அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல நீங்க ஒரு பெண். 2026க்கு இந்த உண்மைய மறந்த பெண்ணா நுழையாதீங்க. பயம் உங்க பெரிய எதிரி. எத்தனை கனவுகள் உங்களுக்குள்ள சாகாம இருக்குது தெரியுமா? மக்கள் என்ன சொல்லுவாங்க? வயசு ஆகிடுச்சு, எனக்கு சப்போர்ட் இல்ல, நான் சராசரி பெண். இந்த 4 வாக்கியங்கள்தான் ஒரு பெண்ணை வாழ்க்கை முழுக்க சங்கிலியால் கட்டி வைக்குது. பயம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. ஆனா பயத்தை ஜெயிச்சவங்க தான் வளர்றாங்க. 2026க்கு பயம் நிறைந்த மனசோட நுழையாதீங்க. பயம் இருக்கட்டும், ஆனா பயத்தை ஓட்டும் தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். பொருளாதார சுயநிலை அவசியம். இது கசப்பான உண்மை. பணம் இல்லாத பெண்ணுக்கு மதிப்பு குறைவு. குடும்பத்துல, சமூகத்துல, சில நேரம் அவளுடைய சொந்த மனசில கூட. நீங்க லட்சம் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா உங்களுக்கு உங்களுக்கான வருமானம் இருக்கணும். வீட்டிலிருந்து பிசினஸ், ஸ்கில் பேஸ்டு வேலை, ஆன்லைன் இன்கம், பார்ட் டைம் ஒர்க். 2026க்கு எல்லாம் அவரு பாத்துப்பாருன்னு நினைக்கிற பெண்ணா நுழையாதீங்க. நான் என் கால்ல நின்னுக்க முடியும்னு நம்புற பொண்ணா நுழையுங்க. உடல், என் மன ஆரோக்கியம். பெண்களே, நீங்க எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க. ஆனா உங்களை யார் பார்த்துக்கிறது? தூக்கம் குறைவு, சாப்பாடு கவனம் இல்ல, மன அழுத்தம், அழுகைய உள்ளே அடக்கி வைக்கிற பழக்கம். 2026க்கு உடைந்த மனசோட நுழையாதீங்க. தினமும் 30 நிமிடம் உங்களுக்காக நடக்கவும், சுவாசிக்கவும், சிரிக்கவும். தேவையில்லாத உறவுகளுக்கு பவுண்டரி வையுங்க. நலமாயிருக்கிற பெண்ணாலதான் நலமான குடும்பம் உருவாகும். வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை தடவை உங்க மனசுக்குள்ள வேண்டாம்னு இருந்தும் வாயில சரின்னு சொன்னீங்க? அதனாலதான் கோபம், வெறுப்பு, மன சோர்வு. 2026க்கு எல்லாருக்கும் எஸ் சொல்லும் பெண்ணா நுழையாதீங்க. உங்களுக்காக என்னோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அது சுயநலம் இல்ல, அது சுயமரியாதை. கனவுகள் இன்னும் உயிரோட இருக்கா? ஒரு காலத்துல டீச்சர் ஆகணும்னு, பிசினஸ் பண்ணணும்னு, ஸ்டேஜ்ல பேசணும்னு, ஃப்ரீடம் வேணும்னு கனவு கண்டீங்க இல்லையா? இன்னும் தாமதம் ஆகல. கல்லறை வரைதான் லேட். 2026க்கு கனவுகளை புதைத்த பெண்ணா நுழையாதீங்க. சின்ன சின்ன அடிகள், தினமும் ஒரு முயற்சி. 2026க்கு எப்படி நுழையணும்? 2026க்கு இப்படி நுழையுங்க. தன்னை மதிக்கிற பெண்ணா, பயத்தை எதிர்க்கிற பெண்ணா, சுயநிலையோட நிற்கிற பெண்ணா, உடல் மன ஆரோக்கியத்தோட கனவுகளை உயிரோட வைத்திருக்கும் பெண்ணா. Don't enter 2026 broken. Enter 2026 brave. நினைவில் வைங்க, நீங்க பலவீனமானவள் இல்லை. நீங்க அமைதியான புயல். உங்க வாழ்க்கை உங்க கையில். இந்த வருடம் முடிவடையட்டும், ஆனா உங்க வாழ்க்கை இப்பதான் ஆரம்பம். நன்றி.